ஒரு முதலமைச்சர் என்பவர் பதவியை கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போகிறாரு, போயிட்டு திருப்பி வரும்போது என்னெல்லாம் நடக்குது. அப்போ ஓபிஎஸ்ஸை முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து சம்பைஸ்வரனே ஐயா இபிஎஸ், ஓபிஎஸ் பாதி இபிஎஸ் பாதி இரண்டும் சேர்ந்த கலவையாக இன்னைக்கு நிற்கிறார். அந்த கலவை என்ன பண்ண போகுது? காங்கிரஸ் கட்சி எவ்வளவு தோத்தாலும் எவ்வளவு தோல்வியை சந்தித்தாலும் திருந்துறதுக்கு உண்டான பாதையை தேடுறதே கிடையாது. தேர்தல் ஆணையம் தேதி சொல்லி தோழி உருட்டு மணியாட்டி சொல்றவரெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களை மாதிரி மூளையை கைட்டி வச்சுட்டு செயல்படுற ஒரு பிரதான எதிர்க்கட்சி இல்லை. மக்களாகிய நாங்கள் ஒன்று பாஜகவுக்கு போடுறோம், இல்லை காங்கிரஸுக்கு போடுறோம், இல்லை சேனாக்கு போடுறோம், இல்லைனா அஜித் பவார் கட்சிக்கு போடுறோம், ஏதோ ஒருத்தருக்கு போடுறோம், இல்லையா சிண்டேக்கு போடுறோம். எங்கே தேர்தல் அறிவின் மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அக்டோபர் 5 இல்லை அக்டோபர் 1 ராகுல் காந்தி இந்த இடத்துல பிரச்சாரத்துக்கு வருவார். வீரவேல் வெற்றிவேல்னு போர்கொடி நாங்கள் ஊதியாச்சு சங்க, நீ மணி அடிச்சா அடி, அடிக்கா கட்டி போ. வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம். செந்தில் பாலாஜியினுடைய வழக்கின் பின்னணி பார்க்கும் பொழுது அதில் அரசியல் பின்புலம் இருக்குது, அரசியல் அழுத்தம் இருக்குது, பாஜக தேர்தல் சமயத்தில் செய்த வேலை தான் அது அப்படின்னு ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. இப்போ அதே போல் இப்போ ஜார்க்கண்ட் மாநிலத்திலையும் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டார், சிறையில் இருந்தார். அதுக்கப்புறம் வெளியில் இப்போது மீண்டும் அவர் முதலமைச்சரான பிறகு அவர் சிறையில் இருந்தபோது யார் முதலமைச்சராக இருந்தாரோ சம்பாய் சோரன், இப்போ அவர் பாஜக இணைய போவதாக ஒரு பரபரப்பான ஒரு செய்தி. அது கிட்டத்தட்ட உறுதிப்படுத்துகிற மாதிரி அவர் டெல்லியில் போய் அமர்ந்திருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நம்ம அந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. அரசியலில் இந்த கண்ணியம், நேர்மை, அதுக்கப்புறம் நன்றி விசுவாசம் என்று சொல்வார்கள். இதெல்லாமே ரொம்ப தலையாய குவாலிட்டிஸ். இந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைய ஆட்சியாளர்கள்கிட்ட, இந்திய அரசியல்வாதிகள்கிட்ட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்றது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கலாம். அதாவது கண்ணியமான அரசியல் ஒரு இடத்துல இருக்குது, கண்ணியமற்ற அரசியல் பதவி சுகத்துக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், எங்கே வேணால் போவேன், யார் காலில் வேணால் விழுவேன், என்ன கருத்து வேணால் சொல்லுவேன்ற மாதிரி ஒரு பாதி. இப்போ உதாரணத்துக்கு மணிஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டார், அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார், டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சிகளில் சத்யபால் ஜெயின் அவர்கள் கைது செய்யப்பட்டார். அப்போது அவங்கெல்லாம் வந்த உடனே முதல்ல ரிலீஸ் ஆனவர் என்ன பண்ணார்னா நேராக போய் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மனைவியாரிடம் அது அவங்களுக்கு அண்ணி போய் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து, அதாவது அடிமைத்தனத்துக்காக இல்லை, நானும் இந்த குடும்பம் தான், இந்த குடும்பத்தில் ஒரு அண்ணனை தூக்கி உள்ளே வச்சிட்டாங்க, நான் தம்பி இதோ வெளியில் வந்திருக்கேன், இன்னும் விரைவில் இந்த குடும்பம் இதாகும் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு அரசியல் கட்டமைப்பை காக்குறாங்க. அதே மணிஷ் சிசோடியா வராரு. மணிஷ் சிசோடியா வரும்போது சுனிதா கெஜ்ரிவால் அவர்களோட தன்மை எப்படி இருக்குன்னா, ஓடி போய் கட்டி அணைக்கிறாங்க மணிஷ் சிசோடியாவை. அதாவது ஒரு தங்கச்சி ஒரு அண்ணனை பார்த்தா எப்படி ஒரு பாசம் வரும். அதாவது இவர்கள் ரத்த பாசமோ சொந்த பந்தமோ ஒரே வயிற்றில் பிறந்தவர்களோ இல்லை, ஒரு கட்சியின் ரீதியாக இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் அடிப்படை கட்சி பொறுப்பாளர்கள் இவர்கள். அப்போ அவங்கள பார்த்தோன்னே, அவரை மணிஷ் சிசோடியாவை பார்த்தோன்னே சுனிதா கெஜ்ரிவால் போய் கட்டி அணைக்கிறாங்க. அணைச்சிட்டு ஆனந்த கண்ணீர். அதாவது ஒரு ஒரே வயிற்றில் பிறக்கலை, ஆனால் அண்ணன் தம்பி அந்த சகோதரர் அந்த தங்கச்சி பாசம் அண்ணன் பாசம் எப்படி இருக்குன்றது கிட்டத்தட்ட காட்டுறாங்க. அது ஏதோ வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்னென்னா, ஓகே 2 அரசியல் கட்சி சார்ந்தவங்க சேர்றாங்க, அப்படி கிடையாது. அதாவது அதற்கு என்ன பொருள், அந்த ஆனந்த கண்ணீருக்கோ இல்லை அந்த உணர்ச்சிக்கு என்ன பொருள் அப்படின்னா, என் வீட்டுக்காரரு, என் கணவர் ஜெயிலில் இருக்கார், நீ உன்னை கைது பண்ணாங்க, உன்னை அரசியல் நிர்பந்தம் பண்ணாங்க, வாயை திறந்து மாட்டி விடு, கட்சி உனக்கு சொந்தமாக்குறோம், உனக்கு வேணுன்றதெல்லாம் செய்கிறோம் எல்லாம் சொன்னாங்க. அப்போ நீ காட்டி கொடுக்காம உன்னோட கட்சி தலைவர், என்னோட கணவர், உன்னோட தம்பியை நீ பாதுகாத்த, அப்போ நீ என் பிள்ளைங்களுக்கு கிட்டத்தட்ட நீ ஒரு தாய் மாமா மாதிரி, அந்த தம்பியுடையான் படைக்கஞ்சான்ற மாதிரி. அதே மாதிரி ஒரு அண்ணன் ஒருத்தர் இருந்தால் அது எல்லாத்தையும் பார்த்துக்காக்கணும். இந்த அம்மா ஒரு முதலமைச்சருடைய மனைவி அந்த மணிஷ் சிசோடியாவோட அந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த தோரணை, அவரோட அந்த தியாகத்துக்கு முன்னாடி தன்னை அர்ப்பணித்து அண்ணா அப்படின்னு போயிட்டு சரண்டர் ஆகுறாங்க. எல்லா கட்சியிலுமே நம்ம எதிர்பார்க்கல. இல்லை, அதுதான் இப்போ நான் 2 எடுத்துக்காட்டுகளோட வரேன். ஏன்னா நம்ம எப்பயுமே நாசகார அரசியலை ஒண்டி தான் பேசணும்னு கிடையாது, நல்ல அரசியலும் நாட்டில் நடக்குது. அதனால தான் நான் முன்னாடி ஒரு எம்பி ரிலீஸ் ஆனப்போ அவர் எப்படி போயிட்டு அன்னியார்கிட்ட போயிட்டு ஒரு பாசத்தோடு இது பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி அதுக்கப்புறம் மணிஷ் சிசோடியா போயிட்டு என்ன பண்ணுறாரு, கெஜ்ரிவால் அவர்களோட அம்மா கால்லையும் அவங்க அப்பா கால்லையும் விழுந்துட்டு ஒரு வீட்டுக்கு மூத்த மகன் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி. அதாவது பிறப்பால் வெவ்வேறையாக இருந்தாலும்
அந்த ஒரு மனிதர்கள் எங்களுக்குள்ள அந்த ஆசை பாசங்கள் இருக்குது, நாங்கள் ஒற்றுமையாக இருப்போன்றதை வந்து ஆம் ஆத்மி கட்சி வந்து இன்னைக்கு வெளிப்படையாக காட்டுது. அப்போது அதே கட்சியை சார்ந்தவர்கள் இன்னொரு ஒரு பெண் உறுப்பினர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு வந்து கெஜ்ரிவால் அவர்களோட உதவியாளர் வந்து என்னை தாக்குனார், எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க டெல்லி விமென்ஸ் கமிஷனுக்கெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த ஆம் ஆத்மி கட்சியினுடைய அந்த தோரணையை வந்து கெடுக்கிற விதமாக ஒரு சில செயல்கள் இருக்குது. அப்போது எல்லா கட்சியிலுமே நல்ல அரசியல் தன்மை படைத்தவர்கள், நாகரிகமானவர்கள், நன்றி மறவா அந்த சகோதரத்துவத்தோடு இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நீங்கள் ஐயா ஓபிஎஸ்ஸையும் எடுத்துக்கங்க. நீங்கள் 1000 விமர்சனம் அவர் மீது தமிழகத்தில் வைத்தாலும், அம்மையார் ஜெயலலிதா எப்போல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு திருப்பி வந்தாங்களோ, வந்தபொழுது அந்த பதவியோ இல்லை அந்த ஆட்சியோ பிசிறு தட்டாமல் அப்படியே தூக்கி கையில் கொடுத்தார். இப்போ அதெல்லாம் வந்து அதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட பேர், அவருக்கு வாங்கப்பட்ட பேர் பார்த்திங்கன்னா நல்ல பேரும் உண்டு, கெட்ட பேரும் உண்டு. பட் ஆனால் தலைமையை பொறுத்தவரையிலும் அந்த விசுவாசம் அப்படின்றது அதிகம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ ஓபிஎஸ்ஸை சொல்லிட்டு நான் அடுத்து வந்து இப்போ சம்பை சோரனுக்கு போகிறேன். அப்போ உங்களுக்கு புரியும், ஒரு முதலமைச்சர் என்பவர் பதவியை கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போகிறாரு, போயிட்டு திருப்பி வரும்போது என்னெல்லாம் நடக்குது. இப்போ ஓபிஎஸ்ஸை முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து சம்பை சோரனையும் ஐயா இபிஎஸ்ஸை நம்ம பார்க்கணும். இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணார், சம்பை சோரன் மாதிரி இதே மாதிரி இருந்தார். அப்புறம் சசிகலா அவர்கள் கையில் கொடுத்துட்டு போனாங்க. போயிட்டு வந்தோன்னே நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு இவரே வச்சுக்கினார். சம்பை சோரன் என்ன பண்ணுறாருன்னா ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் நடுவில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. என்ன ஸ்டாண்டுன்னா, நான் வந்து அவமானப்படுத்தப்பட்டேன். இது ஓபிஎஸ் அவர்களோட வாதம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அசிங்கமாக இருந்தது, நெருடல் இருந்தது, என்னோடய நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டது, என்னை வந்து கலங்கப்படுத்தினாங்க, என்னை அசிங்கப்படுத்தினாங்க, அப்படி இதெல்லாம் ஓபிஎஸ் ஸ்டைல். ரெண்டாவது பார்த்து இபிஎஸ் ஸ்டைல் எடுக்க போகிறார் அவர். அதாவது என்னன்னா தலைமையை எதிர்த்து போகிறது. அப்போது சம்பை சோரன் அவர்கள் ஓபிஎஸ் பாதி இபிஎஸ் பாதி இரண்டும் சேர்ந்த கலவையாக இன்றைக்கி நிற்கிறார். இப்போ அந்த கலவை என்ன பண்ண போகுது? பாஜகவோடு சேர்ந்து பெயிண்ட்டு சுண்ணாம்பா ஆக போதா, இல்லை புதுசாக அவர் கட்சி திறக்க போகிறாரா? அவர் 3 ஆப்ஷன் இருக்காமா அவருக்கு. என்ன ஆப்ஷன்ஸ்னால், ரிட்டையர், ஜாயின் நியூ பார்ட்டி, ஆர் ஃப்ளோட்டை, ஆர் ஜாயின் சம் அதர் பார்ட்டி. அதாவது புது கட்சி தொடங்குறது, இல்லை இருக்கிற கட்சியில் சேர்றது, இல்லைனா ரிட்டையர்மெண்ட் ஆகிடுது. இந்த ரிட்டையர்மெண்ட்டு சொன்னார் பாருங்கள், அது சத்தியமாக அவர் பண்ண போகிறது இல்லை. ரிட்டையர்மெண்ட் ஆகுனா என்ன பண்ணுவோம்? வயசான காலத்தில் வீட்டில் உட்காருவோம். டெல்லிக்கு எதுக்கு புறப்பட்டு போகணும்? டெல்லிக்கு போனதும் இல்லாமல் பத்திரிகையாளர்களை செலக்டாக சந்திக்கிறார் ஐயா. ஒரு கருத்து சொல்லிவிட்டு 3 நாள் பிரேக்கு, கருத்து சொல்லிவிட்டு ஒரு நாள் அமைதியாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, அரசியலில் குட்டையை கலக்கி விட்றாரு யார்? சம்பை சோரன். கூடவே வந்து என்ன சொல்கிறாரு, நான் ஒடுக்கப்பட்டவன், நான் தாழ்த்தப்பட்டவன், என்னை அவமானப்படுத்துகிறாங்க, அசிங்கம். ஏன் அந்த ஒடுக்கப்பட்டவர், தாழ்த்தப்பட்டவர், ஒரு ஆதிவாசி தலைவருக்கு முக்கிய முதலமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்தாரு ஹேமந்த் சோரன் குடும்பத்தில் இருந்தவங்க. கவிதா சோரன் வந்து உங்களை தானே நம்பினாங்க. அதாவது மகாபாரதத்தெல்லாம் பேசுவாங்க, ராமர் லக்ஷ்மணன் கதைலாம் சொல்லுவாங்க. ஆனால் பண்ணுறது பார்த்தா பூரா ஒரு கட்சியை பிளவுபடுத்தி அந்த கட்சியிலேருந்து பிரித்து ஆள்ற அந்த அரசியல் தான். ஏன்னா அந்த எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் இங்கே வர வச்சு அவர்களை பலவீனப்படுத்தி அப்படி ஒரு வளர்ச்சி. இல்லை, இப்போது சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் ஹரியானாக்கும். ஆனால் இதில் மகாராஷ்டிராவும் ஜார்க்கண்டும் அந்த பேர் அடிபட்டது. அன்று காலை வந்து மகாராஷ்டிராவுக்கும் ஜார்க்கண்டுக்கும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது 2 மாநிலத்துக்கும் நிப்பாட்டி வச்சுட்டு அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் ஹரியானாவுக்கும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அப்போ அதுலேயே ஒரு கிளியர் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. கிளியர் இண்டிகேஷன் நம்ம சுற்றிலாம் வச்சு பேச வேணாம். தோல்வி பயம் இருக்கிற காரணத்தினாலையும் அங்கே அரசியல் தகுதித்துவம் இன்னும் முடிவடையாத காரணத்தினால அங்கே தள்ளி வச்சுருக்குறாங்க. அதாவதுங்க, இவங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, நவம்பர் 20 டிசம்பர் 10 அந்த காலம் ஜார்க்கண்டுக்கு தேர்தல் நடத்தணும். கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு காலத்தன்மை தான் மகாராஷ்டிரத்துக்கும் இருக்குது. அப்போது இந்த 2 மாநிலங்களுக்கும் 5 மாநில சட்டமன்ற தேர்தல் ஒரே நேரத்தில் அறிவிப்பு வருன்றது தான் பத்திரிகையாளர்லேருந்து பொதுமக்கள்லேருந்து அந்தந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் எதிர்பார்ப்பு. அப்படி இருக்கும் பொழுது வெறும் ஜம்மு காஷ்மீருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஹரியானாக்கும் ஒண்டி வைக்கிறாங்கன்னா, இரண்டுமே 2 சிறிய மாநிலங்கள். ஹரியானாவும் ஒரு சிறிய மாநிலம், ஜம்மு காஷ்மீரும் சிறிய மாநிலம். இங்கே ஒரு 10 பாராளுமன்ற தொகுதி, அங்கே ஒரு 6, கிட்டத்தட்ட ஒரு 16 பாராளுமன்ற தொகுதிக்கு உண்டான ஒரு தேர்தல் நடத்துகிறாங்க. மகாராஷ்டிரா ஒரு பெரிய மாநிலம். கிட்டத்தட்ட ஜார்க்கண்ட் வந்து அது ஓரளவுக்கு மீடியம் சைஸ்டு ஒரு மாநிலம். ஜார்க்கண்டில் வந்து 81 சட்டமன்ற உறுப்பினர்கள். இப்போ 81 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தேர்தல் நடத்துறதுன்றது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து அது ஒரு பெரிய பொருட்டே இல்லை. என்ன தான் ஜார்க்கண்டில் தீவிரவாதம் இருக்குது, இல்லை கம்யூனிஸ்ட்டு மாவோயிஸ்டெல்லாம் இருக்கிறாங்க, உங்களுக்கு அந்த பக்சர் சைடுலலாம் பிரச்சனை இருக்குது, இந்த சைடு வந்து உங்களுக்கு பார்டரில் வந்து ப்ராப்ளம் இருக்குது பீகாரோட ஒட்டி இருக்கிற இடத்துல, அப்படி இப்படின்னு சொன்னால் கூட ஒரு 2 கட்ட தேர்தல் வச்சிங்கன்னா 40 சட்டமன்ற தேர்தலுக்கு தேர்தல் வைக்கிறதுன்றது ஒரு பெரிய ஒரு ராக்கெட்டு விஞ்ஞானம் கிடையாது. அப்போ அதை செய்ய இவர்கள் தயாராக இல்லை. அதை செய்ய 5வது மிகப்பெரிய பொருளாதாரமான இராணுவத்தில் 3வது பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்தியாவால் நடத்த முடியல அப்படின்னா அதற்கு காரணம் தேர்தல் ஆணையம் அல்ல. அதற்கு காரணம் தேர்தல் ஆணையத்தோட பாசஸ்.
பொலிட்டிக்கல் பாசஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஜார்க்கண்டில் நமக்கு ஹேமந்த் சோரனுக்கு இன்னும் பலம் இருக்குமோ, ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் சிம்பத்தி வந்திருந்தா என்ன ஆகும், நம்ம வந்து மோடிஜி அவர்களை மையமாக வைத்த பொழுதே கிட்டத்தட்ட பாதிக்கு பாதியாக போகுது, இல்லை ஓரளவுக்கு வந்து அவங்க வாக்குகள் வாங்கிட்டாங்க. இது அவர்களுக்கு உண்டான தேர்தல். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுக்கு வந்து சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது கொஞ்சம் வீரியம் அதிகமாகும், பாராளுமன்ற தேர்தல்னு வரும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு வீரியம் அதிகமாகவும் வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிற தன்மை. அப்போ பாராளுமன்றம் தேர்தல் முடிந்து விட்டது, பாரத பிரதமர் மோடி அவர்கள் பிரதமர் ஆகிவிட்டார். இப்போ அவர்களோட முதலமைச்சர் யார் அப்படின்றதுல ஒரு கேள்வி வரும்போது, ஹேமந்த் சோரன் அவர்கள் பெரிய ஆளுமையா, இல்லை பாரதிய ஜனதா கட்சியில் முன்மொழிய போகிற மிராண்டா அவர்களோ இல்லை முன்னாடி இருந்த தாஸ் அவர்களோ அது மாதிரி ஆட்கள் பெரிய ஆளாக வரப்போகிறாங்களான்றது ஒரு பிரச்சனை. அப்படி வரும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை சம்பை சோரன் வந்தார்னா, வாங்க வாங்க வந்துருங்க வந்துருங்க, இன்னும் 10 அடி தான், இன்னும் 5 அடி தான், எதனா சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு ஒருவேளை வந்துட்டார் அப்படின்னா இந்த கூட்டணி இன்னும் பலமாயிடும். இல்லை நீங்கள் தனியாக கட்சி தொடங்கி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஓட்டை பிரியுங்க, அவங்களுக்கு கிடைக்க போகிற வாக்கு வங்கியை குறைங்க. நாங்கள் எதிர்கட்சிகளில் நாங்கள் ஒத்துமையாக நாங்கள் ஒரு பிரம்மாண்ட கூட்டணி போட்டு பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் ஆணையத்தோட ஆசி பெற்று அவர்கள் கொடுக்குகின்ற அந்த நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்த்து அவங்க ஆசீர்வதித்து கொடுக்கக்கூடிய அந்த இவிஎம்மில் வந்து பிஜேபின்லாம் டோக்கன்லாம் கட்டியிருக்கோம் கடந்த காலத்தில் பார்ப்போம். அப்புறம் ஒரு சில நேரத்தில் இளைஞர்கள்லாம் ஓட்டு போட வராத சூழ்நிலையில் பாஜக கொண்டு 8, 9, 10, 9 ஓட்டு போடுற இளைஞர்கள்லாம் வருவாங்க. இவ்வளவும் பண்ணி கொடுத்து ஒருவேளை தேர்தல் நடத்துவாங்க. ஆனால் அப்போ அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். மேபி அந்த ஒரு காரணம், அந்த காலம் வர்றதுக்கு வேண்டி அவங்க காத்திருக்கிறாங்களா அப்படின்றது நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆனால் மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் 2 பக்கமே சாலிடாக வெயிட்டேஜோடு தான் இருக்காங்க. ஒரு பக்கம் முதலமைச்சர் கேண்டிடேட் யாருன்னு கூட்டணி கட்சிகள் முடிவு பண்ணுவாங்க, அவங்க யாரை முடிவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் ஒத்துழைப்பு கொடுப்பேன் அப்படின்னு உத்தவ் தாக்கரே சொல்லிட்டாரு. அப்போது தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா வந்து அங்கே ஒற்றுமையோடு இருக்கிறத பார்க்க முடியுது. முதலமைச்சர் மட்டும் யாரும் அறிவிக்காமல் இருக்காங்க. ஆனால் அங்கே பெரிய பிரச்சனைகள் இல்லையா? அது இருந்தும் ஏன் வந்து அங்கே இன்னும் முனிசிபல் இல்லை, அங்கே வந்து பெரிய பிரச்சனைகள், அதாவது மாநிலத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இந்த முனிசிபல் எலெக்ஷன், அந்த மாநகர மன்ற தேர்தல் நடத்தினா என்ன பிரச்சனைனா, எங்கள் சிவசேனா வந்து நல்ல வெற்றி வாய்ப்பு வந்துச்சுன்னா பாஜகவுக்கு அது ஒரு பின்னடைவாகிவிடும், ஏக்நாத் ஷிண்டேக்கும் அது பின்னடைவாகிவிடும் சொல்லிட்டு அந்த காரணத்தினால ரொம்ப நாளாக வந்து அங்கே பிரிஹான் மும்பை கார்பரேஷனுக்கு தேர்தல் நடத்தாமல் வச்சுருந்தாங்க. இன்னொன்று, கார்பரேஷனை பொறுத்தவரையில் பாம்பே கார்பரேஷன் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே பணக்காரான கார்பரேஷன் அதுதான். அவங்களோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா கார்பரேஷன் பட்ஜெட்டு கிட்டத்தட்ட நமக்கு நிறைய மாநில அரசாங்கத்தை விட அதிகம். அப்போது அந்த ஒரு லோக்கல் பாடி கையை விட்டு போயிடுச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலரோ மேயரோ வந்து அவர்கள் ஒரு ஆளுமையாக நிற்கும்போது என்ன ஆகிடும்னா, அது சிவசேனா கட்சிக்கு, உத்தவ் தாக்கரே தலைமையில் இருக்கக்கூடிய சிவசேனா கட்சிக்கு மேலும் பலத்தை கொடுத்துடும். அது வந்துடக்கூடாதுன்ற அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சிக்காகமாக அங்கே தேர்தல் தள்ளி வைக்கப்படுகிறதுன்றது சிவசேனா கட்சிக்காரர்களை வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது ஆமாம் அது ஓரளவுக்கு வாஸ்தவமான பேச்சு தான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நண்பர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு மாநகர மன்ற தேர்தலை தள்ளி வைக்கிறது, நிப்பாட்டி வைக்கிறதுன்றது இது யாருக்கு பலன் தரும்? சத்தியமாக மக்களுக்கு அது பலன் தர போகிறதில்ல நிப்பாட்டி வைக்கிறதுனால. இப்போ இதே உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் மேயர் ஆகிறாங்க, கவுன்சிலர் ஆகிறாங்க, அந்த கட்சி தலைமை என்ன பண்ணும்? தேர்தல் அறிவிச்சிடும். தோற்றுருவாங்க அப்படின்னு அந்த தோல்வி பயம் இருந்தால் என்ன பண்ணுவோம்? அந்த தேர்தலை தள்ளி வைக்கும். இது வந்து நம்ம வந்து இல்லாததை சொல்ல, நம்ம தமிழகத்திலே பார்த்தோம். அதிமுக ஆட்சியில் சட்டமன்ற தேர்தல் நடக்குமா, இடைக்கால தேர்தல், இடைத்தேர்தல் நடக்கும், பாராளுமன்ற தேர்தல் நடக்கும், உங்களுக்கெல்லாம் தேர்தல் நடக்கும். கவுன்சிலர் தேர்தல் ஒன்றும் நடத்தலை. ஏன் நடத்தலைன்னா, இல்லைங்க அது கணக்கு எடுக்கலை, கோர்ட்டு அதை சொல்லிச்சு இதை சொல்லிச்சு அப்படி இப்படின்னு ஒரு கதையை சொல்லி தேர்தலை தள்ளி தள்ளி வைத்து ஒரு பாதி நடத்தினாங்க, மீதி பாதி நடத்தாமலே விட்டு ஆட்சியே போயிடுச்சு. அப்படின்னு அந்த பாதி நடத்தினதுலேயுமே நிறைய இடத்துல தோல்வி. நான் ஏன் தமிழகத்தோடு அந்த எடுத்துக்காட்டை சொல்கிறேன்னா, எந்தெந்த மாநிலத்தில் தான் ஆளுகின்ற அரசுக்கு தேர்தல் மீது, அதாவது உள்ளாட்சி தேர்தல் மீது பயம் இருக்கோ அந்தந்த மாநிலத்தில் தான் இந்த மாதிரி உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போயிருக்கும். இப்போ மகாராஷ்டிரத்தில் உள்ளாட்சி தேர்தல் ஒன்றில் இப்போ பொது தேர்தல், சட்டமன்ற தேர்தலோட தேதியுமே இந்த ஹரியானாவோட வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்தில் அங்கேயும் அறிவிப்பு வரல. ஆனால் இதில் என்ன நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியதுன்னா, காங்கிரஸ் கட்சி எவ்வளவு தோத்தாலும் எவ்வளவு தோல்வியை சந்தித்தாலும் திருந்துறதுக்கு உண்டான பாதையை தேடுறதே கிடையாது. மூளையை கைட்டி வச்சுட்டு தேர்தல் வேலை பார்ப்பாங்களா என்னன்னு தெரியல. மனுஷன் சொல்லி 48 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். இதோ எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர், இத்தனாம் தேதி நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறோம், எங்களோட வேட்பாளர் பட்டியல் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும், எங்களோட தொகுதி இது, சிவசேனா தொகுதி அது, அஜித் பவாரோட கட்சியோட தொகுதி இது, அவங்க வேட்பாளர் இவங்க அப்படின்ற வேலையை
தேர்தல் ஆணையம் தேதி சொல்லி சோழி உருட்டு மணியாட்டி சொல்கிறவரெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களை மாதிரி மூளையை கைட்டி வச்சுட்டு செயல்படுற ஒரு பிரதான எதிர்க்கட்சி இல்லை ஒருவேளை உங்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் இருக்குன்னா உத்தவ் தாக்கரே கூப்பிட்டு ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா முடியும். ராகுல் காந்தி மீட் பண்ணார் இல்லையா டெல்லியில் போய்? என்ன தீர்வு? அழுத்தம் வந்து தேர்தல் ஆணையம் தேதி சொன்னதுக்கப்புறம் கூடி உட்காந்து ஏசியை போட்டு ஃப்ளைட்டில் வந்து மிச்சர் சாப்பிட்டு பகோடா சாப்பிட்டு அப்புறம் அரசியல் பண்ண போகிறீங்களா? இல்லை நீங்கள் ஒரு சில விஷயத்தை முன்னெடுத்து வைத்து உங்களோட அழுத்தத்துக்கு தேர்தல் ஆணையத்தை கொண்டு வர போகிறீங்களா? யார் முதல்ல ஏறணும்? யார் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வைக்கணும்? கூட்டணி அமைச்சிட்டீங்க, கூட்டணி இருக்குன்றீங்க. ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரே தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்கிறதுல என்ன தயக்கோன்றேன். பா முதலமைச்சர் வேட்பாளர் நீங்கள் தான், சீட்டு எங்களுக்கு அதிகமாக கொடுங்க, இல்லை சீட்டு இது கொடுங்க, அதை எடுத்துக்கங்க. உட்காந்து பேசி முடிச்சுட்டு நீங்கள் வேட்பாளர் அறிவிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஒரு ஒப்பந்தம் போட்டுறீங்க, 3 கட்சியை சேர்ந்துட்டு இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிப்பு ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்தத்தை பத்திரிகையாளர் சந்திப்பில் காட்டுறீங்கன்னா நாட்டு மக்கள் என்ன கேட்பாங்க? பா சீட்டை சொல்லிட்டாங்க, வேட்பாளர் சொல்லிட்டாங்க, பிரச்சாரம்லாம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னாப்பா தேர்தல் ஆணையம் ஒன்று இருக்கா, செத்து போச்சான்னு யார் கேட்பா? பொதுமக்கள் கேட்பா. எங்கள் தேர்தல், எங்கள் ஜனநாயக கடமையை நாங்கள் ஆட்டணும், நாங்கள் போய் மக்களுக்கு ஓட்டு போடணும். மக்களாகிய நாங்கள் ஒன்று பாஜகவுக்கு போடுறோம், இல்லை காங்கிரஸுக்கு போடுறோம், இல்லை சேனாக்கு போடுறோம், இல்லைனா வந்து அஜித் பவார் கட்சிக்கு போடுறோம், ஏதோ ஒருத்தருக்கு போடுறோம், இல்லை ஏக்நாத் சிண்டேக்கு போடுறோம். எங்கள் தேர்தல் அறிவின் மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் அவங்க அறிவிக்கிறவரெல்லாம் உக்காந்துக்கிட்டு அறிவிக்கலை நீங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சிட்டிங்களா? இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இன்னும் பாக்கி இருக்குது. ஃபஸ்ட்டு அதை செய்யுங்க, அதை முடிங்க. தேர்தல் ஆணையமாவது அதுவாகுதுன்னு சொல்லிட்டு அதை தள்ளி வைத்துக்கிட்டு தேர்தல் வேலையை ஆரம்பிச்சுட்டு அக்டோபர் 5 இல்லை அக்டோபர் 1 ராகுல் காந்தி இந்த இடத்துல பிரச்சாரத்துக்கு வருவார். அந்த இடத்துக்கு வந்து அகிலேஷ் யாதவ் வந்து அக்டோபர் 5 இந்த இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணுவார். அந்த மாதிரி அறிவிப்புகள்லாம் சொல்லும்போது என்ன ஆகிடும்னா அவங்க தேர்தலுக்கு தயாராக இருக்காங்க, அவங்க தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இருக்காங்க, வீரியமாக இருக்காங்க, விரைவாக இருக்காங்க. ஆனால் ஆளுகின்ற பாஜகவும் ஏக்நாத் ஷிண்டே தரப்பும் ஆளுகின்ற ஏக்நாத் ஷிண்டேவும் பதட்டமாக இருக்காங்க, பயப்படுறாங்க. அதனால் இன்னும் தேர்தல் வந்து தேதி வரல. இவங்களை பார்த்து இவங்க பயப்படுறாங்கன்றது நாட்டு மக்களுக்கு தெரிய வரும். அதுதான் அரசியல் வியூகம். ஏறணும், அடிச்சு ஏறி போயிட்டே இருக்கணும். ஒரு பிரதமர், முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஒரு உத்தவ் தாக்கரே, அவர் பிரதமரை விமர்சனம் பண்ணக்கூடியவர். இதை விட உங்களுக்கு யார் ஃபிட்டிங் வேட்பாளர் இருக்கிறாங்க? வராதவரும் வந்திருக்கிறாரு. இன்றைக்கி உங்கள் கூட்டணி அதை கெட்டியமாக பிடிச்சிக்க வேணாமா? இதோ மகாராஷ்டிரத்தினுடைய முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே பரிந்துரை பண்ணுவது காங்கிரஸ் கட்சி. இவரை முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி. நீ ரவுண்டு விடு, 2ஆம் ரவுண்டு 3ஆவது ரவுண்டில் அடிச்சு நாக் அவுட் வருதா இல்லையான்னு பாரு. நாங்கள் பாக்ஸிங் தேதி சொல்லுவோம், அதுவெல்லாம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிருப்போம்னா என்ன இது வேலை? நல்லா தெரிஞ்சு ரெஃப்ரி 5 இதை பாக்ஸிங்கில் எப்படி வந்து ஏமாற்றுவாங்களோ ரெஃப்ரி அதே மாதிரி ஏமாற்ற பார்க்குது தேர்தல் ஆணையம். அப்போ உஷாராக இருந்தணும். மேடையில் ஏறி நின்றுணும், க்ளவுஸ் எல்லாம் மாட்டின்னு வா 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 வான்னு கூப்பிடணும். அவங்க தோன்னு கீழே நின்று இருப்பாங்க. இப்போ ஆடியன்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, ஓட்டு போடுற மக்கள்லாம் பார்ப்பாங்க. என்னப்பா இவன் ஜதை செய்கிற மாதிரி தெரியலையே, மான் கராத்த மாதிரி இங்கே ஓடுறான் அங்கே ஓடுறான், மேடைக்கு போனால் போக மாட்டேறான், அவன் நடனா மணி ஆட்ட மாட்டேன்றான், ரெஃப்ரி நடனா கேமை ஆரம்பிக்க மாட்டேறப்பல என்ன நடக்குதுன்னு 4 பேர் கேட்பாங்கல்ல. அந்த அழுத்தத்தை யார் கொண்டு வரணும்? காங்கிரஸ் கட்சி தான் கொண்டு வரணும். உத்தவ் தாக்கரே வந்து அவரே நான் தான் முதலமைச்சர் சொன்னால் அவர் தன்னைத்தானே பாராட்டிக்கிற மாதிரி இருக்கும். அவசரம் பாருங்கன்னு சொல்லிட்டு 4 பேர் விமர்சனம் பண்ணுவாங்க. சரத்பவாருக்கு வயசாயிடுச்சு, அவர் முதலமைச்சர் நாற்காலி வேணும்னு கேட்கக்கூடிய தன்மையிலே இல்லை. அவர் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு அரசியல் பண்ணுறார், தேசிய அரசியல் பண்ணுறார். அப்போ பிரச்சனை கிடையாது. காங்கிரஸ் கட்சி முடிஞ்சு போச்சு. எப்போ ராகுல் காந்தியை வந்து பார்க்குறாரு, சோனியா காந்தியை வந்து பார்க்குறாரோ அப்போவே அவர் உங்களோட உதவி அவர் நாடுறாருன்னு அர்த்தம். தோல் கொடுத்து தூக்கி விட்டு அவரை முதலமைச்சரை அவரை வச்சு போட்டு பிச்சு எடுப்பீங்களா? அதை விட்டு டேட்டு சொல்லலை, டேட்டு சொல்லட்டும் போ, நாங்கள் எங்கள் ஷெடியூல் போட்டாச்சு. போய் மக்களை சந்திக்கிறது, மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கறது, உங்களை அம்பலப்படுத்துறது, தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிட்டதோ வீரவேல் வெற்றிவேல்னு போர்க்கொடி நாங்கள் ஊதியாச்சு சங்க. நீ மணி அடித்தா அடி, அடிக்கா கட்டி போ. தேர்தல் ஆணையம் நீ தேதி சொன்னால் சொல்ல கட்டிப்போ. அதுக்கடுத்து ஒரு கோர்ட்டில் கேஸை போடு. போயிட்டு ஐயா இவங்க பயப்படுறாங்க, சின்னத்தையும் பிடிங்கினாங்க, எங்கள் கட்சி பேரையும் மாற்றிட்டாங்க, தேர்தல் தேதி அறிவிக்கிறது கூட தாமதம் பண்ணுறாங்க ஐயா, தயவு செய்து ஐயா நீதியரசர் சந்திரசூட் அவர்களே அவங்க வாயில் தான் அந்த பிகில் இருக்குது, அதை ஊத சொல்லுங்கள், ஊதுனா தான் மேட்ச் ஆரம்பிக்கும். அடுத்த அழுத்தம் எதுவுமே பண்ணாமல் அப்படியே உட்காந்துக்கிட்டு காங்கிரஸ் பேரியக்கம் மக்களோட ஆதரவில் மிகப்பெரிய எதிர்கட்சி ஆச்சு. அதான் ஒரு வாட்டி நின்று தோற்றுப்பிட்டோம். நீங்கள் 1000 விமர்சனம் நம்ம மோடி அவர்கள் மீது வைக்கிறோங்க. யோசிச்சு பாருங்க.
இங்கே ஒரு 10, அப்புறம் இப்போ ஒரு 5 விட்டா முடிச்சிருவார் ஒரு 5 வருஷத்தை. அப்புறம் அங்கே ஒரு முதலமைச்சராக ஒரு 25 வருஷமாப்பா ஒருத்தரை வந்து மக்களை வந்து மத ரீதியாக பிளவுபடுத்துகிற ஒரு அரசியல் ஆளுமையை 20 வருஷத்துக்கு மேலே தோக்கடிக்காமல் வச்சுருக்கிறீங்க. இது யாரோட பிரச்சனை? நாட்டு மக்கள் என்ன அவங்களுக்கு ஓட்டு போட தயாராக தான் இருக்கிறாங்களா, இல்லை உங்களுக்கு ஓட்டு போடலையா? அதெல்லாம் கூர்ந்து கவனிக்கணும்ல. அந்த அரசியல் அழுத்தத்தை கொண்டு வரணும், மக்களோட ஆதரவை பெற வேணும், மக்கள்கிட்ட ஒரு கிளர்ச்சி ஏற்படும். இதான் எங்கள் ஐயா அறிஞர் அண்ணா அந்த காலத்தில் பண்ணார். ஆனால் நீங்கள்லாம் அப்படியே பொறுமையாக யோசித்து டிஃபன்லாம் சாப்பிட்டு ஒழுங்காக வந்தார். யார்? நம்ம அந்த பல்டி குமார் ஐயா, நிதிஷ்குமார் வந்தவர் என்ன சொன்னார்? நான் பெல்ட் அடிக்காமல் இருக்கணும்னா எனக்கு இந்த தபா இந்த பதவியெல்லாம் கொடுங்க, அப்போ தான் நான் இங்கே இருப்பேன். அப்போவே கூப்பிட்டு, எப்பா இது பார்த்தா சரியில்லை, பாப்கார்ன் விற்கிற ஒரு மாதிரி இருக்கார், இங்கேருந்து அங்கே போகிறாரு, அங்கேருந்து அங்கே போகிறாரு, ஒரு இடமா போகிறாரு. இவர் வந்து இந்த வெண்டிங் பண்ணுறாரு பொழுது, இங்கேருந்து அங்கேருந்து மரம் விட்டு மரம் தாவறாமல் இருக்கிறாரு. அதனால் இவருக்கு என்ன கேட்குறாரோ கொடுத்து இங்கேயே வச்சுருந்தா இன்றைக்கி பிரச்சனை கிடையாது, ஆட்சி உங்களுக்கு வந்தாலும் விட்டுட்டீங்க. இந்த மாதிரி இப்போது இதெல்லாம் நான் என்ன சொல்லணும்னா, இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்பு, இல்லை நாளைக்கு, இல்லை ஒரு நல்ல நாள் பார்த்து, இதோ எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் உத்தவ் தாக்கரே, இவர் தான் முதலமைச்சர் ஆக்க போகிறார், இதோ எங்கள் அறிவிப்பு. ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி மேலே அழுத்தம் வரும், ஆட்டோமேட்டிக்காக ஏக்நாத் ஷிண்டே மேலே. இப்போ உத்தவ் தாக்கரே நீங்கள் முதலமைச்சராக அறிவிச்சிட்டிங்கண்ணா, வேட்பாளராக ஃபட்னாவிஸ் சரி என்ன அறிவிங்க சீக்கிரம், இல்லைனா நான் நிதிஷ்குமார் மாதிரியே நான் எதனா பண்ணுவேன், இல்லை நான் எதனா போர்க்கொடி தூக்குவேன், இல்லைனா நான் வந்து ஐயா நாக்பூரில் போயிட்டு எங்கள் அண்ணன் ரொம்ப நாளாக நிதின் கட்கரி மனசு கஷ்டப்படத்தில் இருக்கார், யாரும் கை வராமல் ரம்மி சேராமல் நான் போய் அங்கே சேர்ந்துருவேன் அப்படின்னு கூட எதனா ஒரு பிரச்சனை வரும். ஏக்நாத் ஷிண்டே என்ன சொல்கிறான்? அதெல்லாம் இல்லை, என்ன அறிவிங்கன்னுவார். என்னென்ன அட்வான்டேஜ் பாருங்கள். இவங்க உத்தவ் தாக்கரே தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லிவிட்டு சீட்டுகளை எல்லாம் பிரித்து இவங்க ஒவ்வொரு இடமா ஒன்றும் இல்லைங்க, ஒரு 5 வேட்பாளர் அறிவிச்சிருங்க. உத்தவ் தாக்கரே எந்த தொகுதி நிற்க போகிறாரு தெரியும், அவரோட வாரிசு அரசியலான பையன் ஆதித்யா எங்கே நிற்க போகிறாரு தெரியும். அதுக்கப்புறமா உங்கள் கட்சியில் முன்னணி தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, சுஷில் இருக்கிறாங்க, அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. காங்கிரஸில் ஒரு 3 பேர், சிவசேனாவில் ஒரு 3 பேர், அஜித் பவாருக்கு நம்ம சரத்பவார் கட்சியில் ஒரு 2 பேரோ 3 பேரோ, ஒரு 8-9 வேட்பாளர் அறிவிங்க. தொகுதியை சொல்லி மற்ற தொகுதி பங்கீடு அப்புறம் கூட பண்ணிக்கோங்க. முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லிட்டு இதோ எங்களோட முதற்கட்ட 8 வெற்றி வேட்பாளர்கள் அப்படின்னும் போது என்ன ஆகிடும்? நீ தேர்தல் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னும் போது பிஜேபிக்காரங்கெல்லாம் தொண்டர்களே பயப்படுவாங்க. ஐயோ உண்மையிலே நம்ம ரொம்ப மோசமாக தான் இருக்கோம் போல், நம்ம கட்சியில் எழுச்சி இல்லையே, நம்ம கட்சியில் வந்து இது இல்லையே. அவங்க என்ன ஆகிடுவாங்க? தேர்தல் வேட்பாளர் சொல்லிட்டோன்னா அந்த வேட்பாளர் வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. மாவட்ட கழகம், அங்கே இருக்கக்கூடிய பகுதி, அங்கே இருக்கக்கூடிய தொண்டை அவங்கெல்லாம் போய்ட்டுன்னா அவங்க ஒரு தேர்தல் மூடு வந்துடும். நீ சொல்லி வர்றது கிடையாது மூடு, இவங்களே ஆரம்பித்து இவங்களே வந்து எடுத்துகிட்டு போகிறது. இது மாதிரி வியூகங்கள் அமைக்கணும். அது ஏன்? நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.